මේ දවස්වල ලෝකේ ප්‍රශ්නයක් තියෙනවා අපේ නෙමෙයි. எரிபொருள் மற்றும் எரிவாயு துறவில் இந்த நாட்களில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எமது நாடு மாத்திரம் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கவில்லை. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளன. மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது அதிகமாக மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துகின்றனர். எரிபொருளை அதிகமாக பயன்படுத்துவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என சிலர் பரிந்துரைக்கின்றனர். இன்னும் தற்போது அவ்வாறானதொரு அவசியம் நமக்கு ஏற்படவில்லை. தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்து வருகின்றோம். ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்துள்ளோம். ஒரு வாரத்திற்கு தேவையான எரிபொருளை 2 வாரங்களுக்கு முன்னரே இறக்குமதி செய்துள்ளோம். மார்ச் மாதத்துக்கு தேவையான எரிபொருளை கொண்ட அனைத்து கப்பல்களும் ஏற்கனவே வருகை தந்துள்ளன. தற்போது கப்பல்களில் இருந்து எரிபொருளை இறக்கும் போதே அதில் மாற்றம் ஏற்படுகின்றது. அதுவே நடைமுறை. இதன் காரணமாகவே எரிபொருள் விலையை குறைந்த அளவில் அதிகரித்துள்ளோம். எனினும் அந்த உயர்வு 10 வீதத்துக்கும் குறைவானதாகவே அமைந்துள்ளது. இந்த சுமையை முழுமையாக ஒரே நேரத்தில் நுகர்வோரின் தலையில் செலுத்தவில்லை. எரிவாயு தொடர்பாகவும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சாதாரணமாக ஒரு நாளுக்கு 1200 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகித்த லிட்ரோ நிறுவனம் தற்போது 1800 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகிக்கின்றது. 3 நாட்களுக்கான கையிருப்பை 2 நாட்களில் விநியோகிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எரிவாயு போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதால் பற்றாக்குறை ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். உலக சந்தையின் விலைக்கு அமைய விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். ஒப்பந்தம் செய்துள்ளோம் என்பதற்காக அந்த நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு எரிவாயுவை பெற்றுக் கொடுக்காது. Find everything you need for your home, office, business and factory. Visit b2b.lk Marketplace.